எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியாதவங்க ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுவார். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து சில்வர் மைக்கில் வந்து 5 o'clock 10 minutes பிரேக் அவுட் சிஸ்டம் பார்த்துட்டு வரோம். நேற்று வந்து தொடர்ந்து டபுள் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கேண்டில் சைஸ் வந்து மினிமம் 100 இருக்கணும், மேக்ஸிமம் 250 இருக்கணும், அதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேண்டில் வந்து என்ன சைஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்பர் சைட் போச்சுன்னா பிரேக் அவுட் பண்ண பை பண்ணணும், லோயர் சைட் பிரேக் ஆச்சுன்னா சேல் பண்ணணும். ப்ரெசென்ட் கண்டிஷன் கேண்டில் சைஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 250 போயிடுச்சு, விட்டுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரேட் கிடையாது. இன்றைக்கி ஏன்னா நிறைய நண்பர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த வீடியோக்காக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த 5 o'clock, அதாவது 5 வந்து 5:10 வரலும் கேண்டில் கிரியேட் ஆகுன்னு சொன்னீங்களா, அது ஓகே. இந்த கேண்டில் வந்து சைஸ் பார்த்துங்க கிட்டத்தட்ட 400 rupees மேலே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஸ்டாப் லாஸ் வந்து எவ்வளோ 402 402 பாயிண்ட்ஸ் வருது. ஓகே, ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங் கிடையாது. ஓகே, நேற்று வந்து ஸ்டாப் லாஸ் தொடர்ந்து 2 சைடு ஆகிடுச்சு. ஸோ விட்டுடுங்க, நேற்று பரவாயில்ல. இன்றைக்கி ட்ரேடிங் அமையல. மெயின் வந்து ட்ரேடிங் அமையல அப்படின்னா நம்ம எதுவும் வருத்தப்பட தேவையில்லை, நமக்கு லாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுடுங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெலிகிராமில் என்னென்ன கொடுத்தோன்னு பார்க்கலாம். அப்படியே ரிலையன்ஸ் கொடுத்துருந்தோம், இப்போ 210 கொடுத்துருந்தோம். அது 1:2 ரேஷியோ வந்து 214, கிட்டத்தட்ட 14 பாயிண்ட்ஸுங்க. அங்கே வந்து 14 பாயிண்ட்ஸ் டார்கெட் கொடுத்துருந்தோம். பார்க்கலாம் என்னாச்சுன்னு. ரிலையன்ஸ் அது 1 minute ஷார்ட். இது ஸ்டாப் லாஸ் இங்கே கொடுத்தாங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம டார்கெட் கிட்ட மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, கம்மி ப்ராஃபிட்டில் ஒன்றும் லாஸ் ஒன்றும் இல்லை, ஆனால் கம்மி ப்ராஃபிட்டில் போய்ட்டு ரெண்டு ஆகிட்டு இருக்குது. இட்ஸ் ஓகே, நம்மளோட வியூ கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஜஸ்ட் நம்மளுடைய டார்கெட்லேருந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது இன்ஃப்ராடெல் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. காலையிலே பார்த்துட்டு வந்து ஐசிஐசிஐ பேங்க் சப்போர்ட் எடுத்துச்சா 384 லெவல் வந்து ஐசிஐசிஐ சப்போர்ட் இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஐசிஐசிஐ 384 ரேஞ்ச் இல்லை ஃப்ரெண்ட், 384 சப்போர்ட் எடுத்துச்சிங்களா? சப்போர்ட் எடுக்கல, ட்ரை பண்ணது ஒன்றும் எடுக்கல. நாளைக்கு பார்த்துக்கலாம், விடுங்க. சப்போர்ட் ஏறிங்க. அந்த ஏரியா தான், ஆனால் சப்போர்ட் நான் கிளியராக எடுக்கல. இன்னும் 1 ரூபி 2 rupeesலாம் கணக்கு வராது. சப்போர்ட் எடுக்கல. அது யூஎஸ்டி ஐஎன்ஆர் கொடுத்துருந்தோம். 1:2 ரேஷியோ யூஎஸ்டி ஐஎன்ஆர். ஓகே குட். இது நல்லா கிளியராக நம்ம நினச்ச டார்கெட் டபுள் டார்கெட் போயிருது. அது 1:4 ரேஷியோ கூட போயிருக்கும் விட்டுருந்தாது. அதாவது ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னது. நம்ம மார்னிங்கில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். நம்ம இங்கே கொடுத்துடணும், இங்கே எக்ஸிட் ஆகிடுச்சு. அது 1:2 ரேஷியோ இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சில்வர் மைக்கில் நாங்கள் ட்ரேட் அமையல. இட்ஸ் ஓகே, திரும்ப நாளைக்கு சந்திக்கலாம். வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி லைவில் ட்ரேட் போடலான்னு இருந்தேன். ஸோ இன்றைக்கி நமக்கு டார்கெட் எதுவும் வரல, ட்ரேட் அமையல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.